மிதுன ராசி புதன் தசை. மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள், மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு புதன் மகாதசை. இந்த சனிப்பெயர்ச்சி, அதாவது சனிப்பெயர்ச்சி அப்படின்னா மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சியும் குரு வக்கர நிவர்த்தியும் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் குருவும் சனியும். இந்த கிரகங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இடத்துல இருக்கணும் கோச்சார ரீதியாக. இந்த கோச்சாரத்தில் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் தான் இந்த கிரகங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அதாவது வக்கரமாகக்கூடாது. அது மாதிரி வக்கரமாகாமல் இருந்தால் தசாபுத்தி உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இப்போ தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ கோச்சாரத்தில் இந்த ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய சனி குரு இதெல்லாம் வக்கரமாகிறதோ இல்லை பயிற்சி ஆகும்போது ஒரு சரியில்லாத நன்மை செய்யாத ஒரு நட்சத்திரத்தில் போய் உட்கார்றது, அது மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால் கிரகங்கள் வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து தசாபுத்தி உங்களுக்கு நல்லாயிருக்கும். தசாபுத்தி சரியில்லாத நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வராங்க. இந்த தசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இந்த ராசிக்கு ராசியாதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 4ஆம் இடத்துல ஒரு சில பேருக்கு வந்து உச்சம் ஆட்சியில் இருப்பார், நல்ல அமைப்பில் இருப்பார். இவங்களுக்கெல்லாம் எப்பவுமே வேலை ப்ராப்ளம் வராது. வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு வேலை ப்ராப்ளம் வராது. வேலையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துருவாங்க. எப்பவுமே வேலை அப்படிங்கிறது நல்லா இருப்பாங்க. தொழிலும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. எல்லாருக்குமே சொல்ல முடியாது, ஆனால் அங்கே வக்கரமாகக்கூடாது. அது மாதிரி இப்போ புதன் தசை நடக்குது. என்ன வயசில் நடக்கும்? இவங்களுக்கு என்ன வயசில் வரும்? மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களா 51 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும் முன்ன பெண்ணா வரலாம். சுயஜாதகத்தை தசாபுத்தி இருப்பை பொறுத்து ஒரு வருஷம் முன்ன பெண்ணா வரலாம். 10 வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன் 45 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் 40 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும், அதாவது 34 33 வயசுக்கு மேலே 47 50 வயசுக்குள்ள இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். ராசிக்கு ராசியாதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த புதன் தசை நடக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது 2024 ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஒரு சில பேருக்கும், அதாவது சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போது சனி பகவான் பூரட்டாதியில், அதாவது 24 எண்டுக்கு பிறகு இந்த பூரட்டாதி அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம், அதாவது குருவுடைய கிரகம், குருவுடைய நட்சத்திரம். அது உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தோட இந்த குரு பகவான் சம்மந்தப்பட்டால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் குரு இருப்பார். அது மாதிரி அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருப்பார் குரு. சனி பார்க்கக்கூடிய இடத்துல குரு 4ஆம் இடத்துல இருந்தால், அதாவது அந்த நட்சத்திராதிபதி அது மாதிரி இருந்துச்சுன்னா சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது 2024 25 ஒரு சில பேருக்கு வேலை ப்ராப்ளம் வந்திருக்கும், வேலை பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் அந்த வேலை வந்து இப்போ கிடைக்கும். டோட்டலாகவே வந்து இந்த புதன் தசையில் யாராருக்கெல்லாம் வேலை பிரச்சனை வந்ததோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு மாற்றங்கள் சொல்லலாம், திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். தொழில் செய்கிறவங்களும் அப்படியே எடுத்துங்க. அதாவது நான் வேலைன்னு சொல்கிறேன்னா நீங்கள் தொழிலுக்கு எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் ஒன்று தான். ஏன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து தசை உங்களுக்கு நன்மை செய்யும், அவ்வளோதான். அந்த தசைங்கிறது யோக தசையா இல்லை அவயோக தசையா? ஒரு சில பேருக்கு வந்து தொழிலே ஒத்து வராது. இந்த ராசிக்கு வந்து தொழில்காரகன் சொல்லக்கூடிய குரு, அவரோட தசையில் அது பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் இந்த தசைக்கு, அதாவது புதன் தசைக்கு உங்களுக்கு அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் புதன் எப்படி சப்போர்ட் பண்ணுது, உங்களுக்கு பண வரவு கொடுக்குதா, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கா, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இருக்கிற இடத்த பொறுத்து தான். இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா வேலை நல்லா இருக்கும், அதுக்கு உண்டான இடத்த நான் சொல்லியிருக்கேன். தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு கான்டாக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது நிறைய பேர்கிட்ட கான்டாக்ட் போவீங்க, நீங்கள் நிறைய வந்து தொடர்புகள் இருக்கும். அந்த தொடர்புகள் பெரும்பாலும் வந்து உங்கள் தசை நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த தொடர்புகள் நல்லா இருக்கும். அதாவது குடுக்கல் வாங்கல், அந்த ரொட்டேஷன் பணம் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு காரணமே உங்களுக்கு தசை சரியில்லை அப்படின்றதான் எடுத்துக்கணும். ஏன்னா தசை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் புதன், ராசியாதிபதி. இவர் வக்கரமாகக்கூடாது. இன்னொன்று சூரியனோட முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் 3 பேருமே ஒன்றா சுற்றினே இருப்பாங்க. அடிக்கடி போயிட்டு வக்கரமாயிடுவார் இந்த புதன். இது மாதிரி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். யோகாதிபதி தசை தான் எனக்கு யோகத்தை செய்யலை அப்படின்னா
இன்னொன்று சேர்ந்த கிரகத்தை அப்படியே வாங்கிக்கும். அதாவது சேர்ந்த கிரகங்கள் எந்த கிரகமோ புதன் எது கூட சேருதோ அதை அப்படியே கொடுத்துரும், தன்னுடைய தசையில் கன்ஃபார்மாக கொடுக்கும். இது யோக கிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா நல்ல ஒரு வளர்ச்சி. அதாவது யோக கிரகம் அப்படின்னாக்கா இப்போ குருவோட சேர்ந்தா கூட பரவாயில்ல, பகை கிரகம் சொன்னா கூட குருவோட, ஏன்னா சுபகிரகம் அது பொதுவாகவே குரு சுபகிரகம். சுக்கிரனோட சேர்ந்தால் அந்த இடத்தை பொறுத்து ஒரு சில பேருக்கு 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டதுனாக்கா பூர்வீக சொத்துல பிரச்சனைகளை நிறைய பேர் கொடுக்கும். அது ஒன்று. குழந்தைகள் ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கும். குழந்தைகள் ரீதியானா வாரிசுகள் ரீதியாக அது அவங்களோட இதுவை பொறுத்துன்னு வச்சிங்களேன். இது மாதிரி ஏன்னா இந்த ராசிக்கு பெரும்பாலும் பூர்வீக சொத்துல நிறைய பேருக்கு பிரச்சனைகளுக்கு புதன் தசையில கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டால் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை தொந்தரவுகளை, அதாவது உடல் ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அது மருத்துவ செலவு அது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கு. அது மாதிரி சேர்ந்த கிரகங்கள் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துக்கிட்ட இது கொடுத்துரும். அதுலேயும் பகை கிரகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ராசிக்கு பகை கிரகமாக இருந்தால் முடிஞ்சு வச்சு கதை. ஏன்னா பகை கிரகம்னா செவ்வாய். இப்போ செவ்வாயோடு சேர்ந்தான்னு வச்சுங்களேன், இவரோட வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதாவது ராசியிலே இருக்கிறதோ இல்லை கன்னி ராசியில் அந்த செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதோ இதெல்லாம் பரவாயில்ல. இவரோட வீட்டில் ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா அந்த செவ்வாய் கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டார். செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவத்தை எல்லாத்தையும் கொடுத்துருவார். அதாவது வீடு மனை வண்டி வாகனம் இது மாதிரி சொத்து பத்தெல்லாம் கொடுக்கறது, வீடு கட்டுறது, ரியல் எஸ்டேட்டில் நல்லா வருது, இது மாதிரிலாம் நிறைய கொடுப்பார். இது தவிர்த்து வேற எங்கேயாவது இருந்தான்னு வச்சிங்களேன், அங்கே இவர்கிட்ட கொடுத்துருவார் செவ்வாய்கிட்ட. செவ்வாய் தான் செய்யும். செவ்வாய் என்ன செய்யும்? இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யாது. வேற லக்னமாக வந்தால் அந்த லக்னத்துக்கு என்ன பாவத்துக்கு அந்த செவ்வாய் வராரோ, நட்பு கிரகமாக இருந்தால் பரவாயில்ல, அந்த லக்னத்துக்கும் பகை கிரகமாக செவ்வாய் வந்தான்னு வச்சிங்களேன், சொல்லவே தேவையில்லை. அந்த புதன் தசை சுத்தமாக வேலை செய்யாது. நிறைய பேருக்கு கஷ்டத்தையும் நெருக்கடியும் பொருளாதார நெருக்கடி பண பிரச்சனை இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம். அது மாதிரியும் வக்கரமாக இருந்தாலும் அது மாதிரி தான் நிறைய கஷ்டப்படுறதுக்கான காரணம் அதுதான். ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் நல்லா இருப்பார். உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசையை சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த ஆட்சி உச்சத்தில் அந்த இடத்துல இருந்து வக்கரமாக வராரு, அது கூட பரவாயில்ல, வேலைலாம் ஓரளவுக்கு நல்லபடியாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் வேற லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் வேலை கொடுத்துரும். ஆனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சேர்ந்த கிரகத்தை பொறுத்து, கூட சேர்ந்த கிரகங்கள், பாதிக்கப்பட்ட கிரகங்கள், இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் குரு பாதிச்சிருக்கு, ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கு, ராகு கேது நட்சத்திரம் இருக்குனாக்கா புதன் தசையில் அந்த தசை நல்லா இருந்தால் தான் அந்த குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாம் நல்லபடியாக போகும், தொழில் நல்லபடியாக போகும். மற்றபடி புதன் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் ராகு கேதுவோடு சேர்ந்திருக்கோ, மறைவு ஸ்தானத்தில் இருக்கோ, அந்தந்த காரகத்துவம் பாதிக்கப்படும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல டோட்டலாக இதெல்லாம் மாட்டுச்சுனாக்கா இப்போ கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் வர்றது, இன்னொன்று டைவர்ஸ் வரைக்கும் போகிறது, அது மாதிரி கோர்ட்டு கேஸ், அது மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. அந்த வயசில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில வயசுகளுக்கு ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு, ஒரு சில பேருக்கு மட்டும் இல்லை பாதி பேருக்கு நடந்திருக்கு, அது மாதிரி இருந்தால். அதனால் இது மாதிரியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது. நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்தால் மட்டும்தான் இது நல்லா இருக்கும் இப்போதைக்கு. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, 2024 யாராருக்கெல்லாம் 25 யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் வந்ததோ, தொழில் ப்ராப்ளம் வந்ததோ, இன்னொன்று கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படி இல்லைனாக்கா மணி லாக் ஆகிறது, இது மாதிரிலாம் யாராருக்கெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுத்ததோ அந்த புதன் தசை அப்படிங்கிறது இப்போ கிளியர் ஆகும். டோட்டலாக இப்போ கிளியர் ஆகும் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. ஏன்னா குரு வக்கரம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜென்ம ராசியில் இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, அது பொதுவாகவே சுபகிரகம். அந்த இடத்துக்கு போன பிறகு அவர் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார், வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி உடல் ஆரோக்கியம் கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். மருத்துவ செலவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ கிளியர் ஆகும். வீட்டில் யாருக்காவது 7 சனி அஷ்டம சனி போயிட்டு இருந்ததுன்னா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இல்லையா, இதெல்லாம் இருக்காது. இப்போ குடும்ப பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வுக்கு வரும். யாருக்காவது கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஏன்னா செவ்வாயோட சேர்ந்து இருந்தால் கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படி இப்படின்னு நிறைய போயிருக்கும், மணி லாக் ஆகிருக்கும். அது மாதிரி பணத்தை எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் விட்டுறது, அது மாதிரி விட்டுறதுனாக்கா யாரும் வாங்கிட்டு போக கொடுக்க மாட்டாங்க, எதுக்கே சுற்றின்னு இருப்பாங்க. அது மாதிரி இது மாதிரி மணி லாக் ஆகிறதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கலாம். அது மாதிரி யாராருக்கெல்லாம் பணப்பிரச்சனைகள் இருக்குது, அதாவது வாரா கடன் கொடுத்தா வரல அப்படின்னா இப்போ வரும், பணம் வரக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது. புதன் தசை பெரும்பாலும் உங்களுக்கு சுய ஜாதகத்தை நீங்கள் மெயினாக பார்க்கணும். இதில் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி, 11ல் சனி, இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காரு. உங்களுக்கு
அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாரு. இன்னொன்று குரு பயிற்சி ஆஹா ஓஹோன்னு கொடுக்கும் அப்படியெல்லாம் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நான் சொல்லியிருக்கிறேன், அந்த இடம்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான். இன்னொன்று உத்திரட்டாதியில் சனி பகவான் இப்போ நகர்வு, அந்த நட்சத்திராதிபதி யாரு, ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதி, அஷ்டமாதிபதியோட நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது இப்போ சமீப காலமாக இதன் பிறகு அந்த நட்சத்திராதிபதி சனியோட பார்வையில் மாட்டினா, அவரே சனி தான், அந்த சனியோட பார்வையில், அதாவது கோச்சார சனி சுய ஜாதக சனியை 3, 7, 10ஆம் பார்வைக்குள்ள மாட்டுச்சுன்னா, இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து அந்த சனி பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது 6, 8, 12 இது மாதிரியான இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் ப்ராப்ளத்தை கன்ஃபார்மாக கொடுக்குன்னு சொல்ல. என்னென்னா நீங்கள் உசாரான்ட்டிங்கனாக்கா வேலையில் பிரச்சனைகள் வராது, அதாவது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்னொன்று கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பணம் ரொட்டேஷன்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், தொழிலை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. உங்களுடைய நேரடி பார்வையில் எல்லாத்தையும் வச்சுங்க இந்த புதன் தசையில். இது வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அந்த சனி பகவானுடைய நகரக்கூடிய இடத்துல இது சனி வக்கரமானாலும் இதுதான், வக்கர நிவர்த்தி ஆகும்போது இதுதான், இதன் பிறகு குரு வக்கரமாகும் போது இந்த வருஷத்தில் குரு பயிற்சியாகி வக்கரமாக்குறான்னு வச்சுக்கலாம். இது மாதிரி தான் அந்த பலன்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் தசைக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பார்க்கலாம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் புதன் தசை நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு மற்றும் சனி பயிற்சியான பிறகு. நன்றி.